இவங்க யார் தெரியுதா? உங்க மாநிலத்துடைய தமிழகத்தினுடைய உங்க மாநிலம் சொல்ல நினைக்கிறேன், நான் மாநிலத்துடைய கிளை போயிடலாம் நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த ஊர்ல வாழ்றதுலயே அப்பா சாமி ஏதாவது ஒரு மாநிலம் பார்த்து தத்தெடுத்துடா இந்த ஊர்ல வாழ்றதுக்கு அப்படின்னு. இதுதான் உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இது ஏற்கனவே சச்சரவா அது 10 வயது குழந்தை இறந்ததுக்கு எனக்கு சிரிச்ச முகமா இருக்குன்னு சொன்னதுக்கு வாங்கி கட்டுச்சு. இப்ப சும்மா இருக்க மாட்டாம நம்ம இந்த விளம்பரம் ரியல் எஸ்டேட்ல ஊருக்கு வெளியில 10 அடி தண்ணி வரக்கூடிய ஒரு நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி விளம்பரம் அது மாதிரி கிளம்பி வந்துருச்சு. இது என்ன பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டு இவங்க ரீல்ஸ் பைத்தியமாக வாழ்றாங்க. இது என்ன பண்ணிட்டு போட்டு பார்த்தா எல்லாரும் எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்க, நீங்க நம்புங்க இதே மாதிரி பேசுது, வாங்க வாங்க இந்த மாநிலம் உங்களுக்கு போதும் அளவுக்கு இப்படின்னு கையாசி பேசி இருக்குது. இது யாருக்கு பண்ணுவா? நீங்க சொல்றீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, 25 கட்டுதுல இப்படி கையாட்டுது இப்படி கையாட்டுது. இதுவோ ஒரு அமைச்சரோட வேலை. இந்த ரீல்ஸை பார்த்தா நம்ம ஊருக்கு 10,000 கோடி முதலீடு வரப்போகுது. இல்லாட்டி ரீல்ஸ் பார்க்கற எவனாவது வாழ்க்கையில உருப்படுவானா? அந்த ரீல்ஸ் பார்க்குற நேரத்தில் ஊர்ல உலகத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவன் யாரு, முதலீடு பண்றவன் உட்காந்துருப்பேன். 5,000 கோடி 10,000 கோடி முதலீடு பண்றவன் ஆஹா ரீல்ஸ் பார்த்துட்டு வா இந்த அம்மா கூப்பிடுது போய் முதலீடு பண்ணுவோம் அப்படி நடப்பானா? இது என்ன மாதிரி ஒரு மனநிலை இருந்தா நீ ரீல்ஸ் போடுவ? இது ரீல்ஸ் போறதுக்கு ஒரே காரணம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும். ஏன் நீங்க சாரியில போட்டா யாரும் வராதா? அது மனநிலையை எப்படி முன்னாடி உட்காந்து யோசிச்சிருக்கோம். ஓகே இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவோம், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டோம். என்ன மாதிரி ஒரு புதிய விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அதாவது ஃபாரின்ல அப்படிதான் போடுறாங்க. இந்தியாவுடைய ஃபைனான்சியல் மினிஸ்டர் சாரி தான் கட்டுறாங்க. இது என்ன வேலை இந்த லேடி பார்க்கணும். இந்த பாருங்க ஒரு அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நான் சொல்றேன். சில துறைகள்லாம் அனுபவம் குறைஞ்சபட்சம் தேவை, குறைஞ்சபட்சம் தேவை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகளுடைய வெள்ளாம வீடு வந்து சேராது. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அனுபவம் இருக்கிறவங்க அந்த நிலத்தோடைய விஷயம் புரியும். இப்படி 30 வயசுல எங்கேயும் வேலை கிடைக்காம சுத்திட்டு கடைசியா இங்க வந்து எம்எல்ஏ பதவிக்கு நின்று அமைச்சராகவே ஆயிட்டாங்க. இவங்களுக்கு நாட்டை கொடுத்தேன்னா என்ன ஆகும், என்ன ஆகும் கேட்கிறேன். அதுதான் நடந்திருக்குது. இது வந்து உட்காந்து கலக்கெல்லாம் ரீல்ஸ் போடுறது, தினமும் ரீல்ஸ் போட ஒரு பொழப்பு. ஏன்னா நீங்க ரீல்ஸ் வந்தாங்க. இந்த அமைச்சர் என்ன செய்யணும் சொல்றேன், என்ன செய்யணும்னா அமைச்சராக பொறுப்பு ஏற்றதுமே இதுக்கு முக்கியமான கடமை தெரியுமா? எந்த ஒரு அமைச்சருக்குமே இந்த அமைச்சர் ரொம்ப முக்கியம். நம்ம மாநிலத்தில் ஏற்கனவே முதலீடு பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ராயல் என்ஃபீல்ட் ஆகட்டும், ராணுவ ஃபைட்டர் ஜெட்ஸ் அது சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி உருவாக்குறது இருந்தாங்க. இந்த மாதிரி பொதுத்துறை இல்லாட்டி தனியார் நிறுவனங்களுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த எம்ஓயு அவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். அது என்னன்னு எடுத்து பார்த்துட்டு அந்த நிறுவனங்களை கூப்பிட்டு பேசி நாங்க வந்திருக்கோம், எந்த தொந்தரவு பண்ண வரும்னா அதை நாங்க ஒரு அரசாக என்ன செய்யணும் இப்படி பேசி முடிக்கிறது இல்லையா? அதுக்கே உங்களுக்கு 1.5 மாசம் 2 மாசம் பத்தாது. அதுலயும் செட்டில் ஆயிடும். அந்த துறையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் வச்சுக்கவேன். இது வந்து 2 வாரம் கூட ஆகல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு எல்லாமே புரிஞ்ச மாதிரி வாங்க வாங்க முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. அட பைத்தியங்களா, உங்கள்கிட்ட போய் நாட்டை கொடுத்துருக்காங்களே, இது என்ன புரியும் நான் கேட்கிறேன். சத்தியமா இங்க 1008 உருப்படியான வேலை இருக்குது. இங்கே அடிக்கடி சொல்ற விஷயம் இருக்குது. என்னன்னா சென்னை, அதுக்கப்புறம் ஹோசூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இந்த பெல்ட்டை நோக்கி தான் அந்த தொழில் முதலீடுகள் போகுது. ஆனா எல்லா இடங்களும் தொழில்கள் நடக்குது. மதுரை, சிவகாசி, விருதுநகர் அதெல்லாம் தேர்வு செய்யப்பட்ட உனக்கு கொஞ்சமா அறிவு இருந்துச்சுன்னா அதை பேசுவேன், அதை பத்தி பேசுவேன். அங்கே கொண்டு முதலீடுகளை கொண்டு வரதுக்கு நீ என்ன யோசிக்கணும், அதுக்கான தகுந்த நிறுவனங்களை எப்படி உருவாக்கணும், அந்தந்த மாவட்டங்கள் எப்படி நாங்கள் துறைமுகத்துக்கு கொண்டு போவோம், லாஜிஸ்டிக்கல் எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்க எவ்வளவு மேன் பவர் இருக்குது, எவ்வளவு இளைஞர்கள் படிச்சவங்க இருக்காங்க, அங்க இன்ஜினியர்ஸ் படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கான், அவனை ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றது எப்படி, இதெல்லாம் 1008 வேலை இருக்குங்க. சத்தியமா சொல்றேன், அந்த துறை 1008 வேலை இருக்கு. இது இந்த ட்ரெஸ்ஸை தச்சு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இப்படி பேசிக்கிறது கோவத்தை அப்படியே நிப்பாட்டு. இன்னொரு தெரியும் கனிமூல துறைக்கு கனிமூல கொள்ளைக்கு வேணா துறையா இருப்பான்னு வச்சுக்கவேன். அந்த துறையுடைய அமைச்சர் இவன் ஒரு ரீல்ஸ் போறேன், ஒரு குழந்தை வருது அப்படி கட்டிப்பிடிக்கிறான், அப்படியே ஓகே ஓகே பேச அப்படி அனுப்பிக்கிறேன் முடிச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கேன். எப்படி ரீல்ஸ் பைத்திங்கன்னு ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடாது தானே, ரீல்ஸ் எவனா பார்ப்பேன். ஓகே அப்படியே பொங்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, விஜயோட சவுண்ட் வேற, அப்படியே பொங்கிட்டு அப்படியே லைக் போட்டு போயிட்டே இருப்பேன் வச்சுக்கவேன். அது வந்து அந்த அமைச்சர் வந்து கட்டி பிடிச்சி அழுற மாதிரி அதான் சீன் வச்சுக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஸ்கிரிப்ட் தான். இவன் என்ன வேலை பண்ணுறேன், ஏதோ ஸ்கிரிப்ட் தான் வச்சுக்கேன். வந்து கட்டி பிடிக்குது, அது கட்டி பிடிச்சிட்டு போயிருது. ஆனா ஸ்கிரிப்ட்ல 3வது செகண்ட்ல கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா, 3.1வது செகண்ட்ல சால்னா வந்துருச்சு. ஏன்டா ஏன்னா ஒரு போட்டா உள்ள நிற்பியா, அதாவது அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி போயிருது கேட்டா, அது ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 செகண்ட் இல்லை 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வச்சுங்க, அது நடந்துட்டு முடிஞ்சிச்சா. அந்த 10 செகண்டுக்குள்ள ஒரு பொரோட்டா வாய்க்குள்ள போயிருச்சு, சால்னா வந்துருச்சு தலையில. அப்ப ஸ்கிரிப்ட் உட்காந்து எடுக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா இவன் வந்து தினமும் இன்னைக்கு நியூஸ் 24/7 நியூஸ் 24/7 தான் சரி. அந்த ஆள் அந்த கும்பல் தான் இவனை 24 இரவில் யாருக்கும் தெரியாமல் அதிரடியாக அமைச்சர் போய் ஆய்வு பண்ணாரு. யாருக்குமே தெரியாம நீங்களா போன சால்னா எடுத்து முடிச்சானா நேரா அந்த நியூஸ் 24/7 கொடுக்க வேண்டியது. யார் நியூஸ் 24/7 அவனுக்கு கொடுக்க வேண்டியது. போட்டுக்கோ போட்டியாப்பா அடுத்த நைட்டு வந்து 12 மணிக்கு இந்த இடத்துல நம்ம ரைட் நடத்த போறோம் வந்து சேர்ந்துறியா அப்புறம் அவனுக்கு தெரிவிச்சு போறாங்க. யாருக்கு தெரியவே காமல் இல்ல, நீ கேமரா மைக்கில் எடுத்து வந்துருப்பா மறந்துடாத. கேமரா மைக் இல்லாம இவனை எங்கேயும் பார்க்கவே முடியாது. என்னங்க சொல்றீங்க, குவாரி எல்லாம் தடை பண்ணிருக்காரு. நான் அந்த உண்மையை சொல்லிடுறேன்ப்பா,
குவாரிலாம் தடையெல்லாம் பண்ணல, தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு எல்லாரும் வர சொல்லிட்டு ஆதரவை பாருங்க, யாரு லாட்டரி கும்பல போய் பாருங்க, அங்க அவங்க எல்லாத்துக்கும் கலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த குவாரிகள் இயங்க ஆரம்பிச்சிடும். நான் சத்தியம் பண்ணி தரேன், எத்தனை நாள் இயங்காம இருக்கு நான் பாக்குறேன்டா. ஊரை ஏமாத்திக்க, இது எல்லாமே செய்தி நிறுவனம் போட்டுருக்காங்க. நீ செய்தி நிறுவனம் போடுற என்ன போடணும், என்ன காரணங்களால, என்ன விதிமீறல்களால, என்னென்ன பிரச்சனைனால, யார் யார் எந்தெந்த குவாரிகள் என்ன காரணம் தடை விதிக்கப்படுது, டீட்டெயில்டா வெளிப்படையா வெளியே போடுறேன். நான் சொல்றேன், நீங்க சொன்னது எவ்வளவு போய் யார் யார்கிட்ட எவ்வளவு கறந்தீங்கன்றத நீங்க கறக்கிறதுக்கு எல்லா ஆட்சியும் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கவே, இந்த முக்கியமான குவாரி இருக்குல்ல அதெல்லாம் உடனே தடை பண்ணி வச்சுக்கவேன். தடை பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பேச்சுவார்த்தை வருவாங்க, எல்லாட்டும் ஒரு 50 கோடி 20 கோடி சத்து கத்தாலும் வாங்கி விட்டுருவான்னு வச்சுக்கவேன். அந்த வேலை ஐயா பார்த்துருக்காரு. யாருக்காக, லாட்டரி கும்பலுக்காக. இதுக்கு ஒரு வீடியோ, இதை ரீல்ஸ் போட்டு அமைச்சராயிட்டாங்க. உண்மை, எந்த வேலையும் பார்க்காம போராட்டம் புரட்சி கடந்த 15-20 வருஷம் அந்த மாநிலத்துக்காக போராட்டங்கள்லாம் இருக்கேன். நான் பார்த்து கம்யூனிஸ்ட்ல என்ன வெக்க இருக்கு சூடுனே தெரியல, அவனா 20 போராட்டம் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஆளும் அமைச்சர் ஆகாம எவனோ ஒருத்தர் பிளாக்ல டிக்கெட் விட்டவன் நேற்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆயிட்டான். இவர் தான் போக்குவரத்துறை அமைச்சர். விஜய் தமிழன் பார்த்திபனா இல்லாட்டி தமிழன் விஜய் பார்த்திபனம், அந்த தமிழன் விஜய் இருக்கு இல்லையா சேர்த்து வச்சிருப்பாங்க பார்த்திபன். இந்த ஆளு நேத்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல சென்னையில ஒழுங்கா பஸ் எல்லாம் வருதாப்பா, மக்கள் கம்ப்ளைண்ட், பஸ் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, நேரத்துக்கு எதுவும் வர மாட்டேங்குது கம்ப்ளைண்ட். அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. அவர் பேட்டி கொடுக்கும் போது அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. செய்தியாளர் சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, பாருங்க மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதனால இருக்கிற பஸ்ஸை வச்சு ஏற்றி விட்டு இருக்கோம், ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிருப்பாங்க அவங்களே இறக்கி விட்டு ஏற்றி விட்டு இருக்கோம். என்னடா சொல்றீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் பார்த்தே, ஏற்கனவே ரிசர்வ் பண்ணால அவங்கள இறக்கி விட்டு ஏற்றி விட்டு இருக்கோன்றியா? என்னடா பேசுற? அது கூட்டத்தில் ஒருத்தர் முக்கியமான கிளிப் இருக்குது, நீ தேடி பாருங்க தயவு செய்து. அந்த கிளிப்ல ஒருத்தர் கேட்பேன், சார் இந்த வால்வோ பஸ் இருக்குல்ல அதெல்லாம் கூட ஓட மாட்டேங்க சார், வால்வோ பஸ்ல நீங்க வால்வோட்டெல்லாம் கேட்கணும்டியா? அத்தாடி என்னடா அது, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வால்வோ பஸ்ஸை வாங்கிருக்கீங்க, அதாவது அசோக் லேலாண்டு இந்த டாக்டர் இருக்கு அதே மாதிரி வால்வோன்னு ஒரு கம்பெனிடா, அவன்ட்டு பஸ்ஸை வாங்கி நீங்க தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. வால்வோ கம்பெனி காட்டில் நீ சொல்லணும், நீ எங்க சொல்றீங்க? யோ அது உங்க பஸ்ஸியா அப்படின்னு சொல்ல, அப்படியா? அத்தாடி நீங்க ஆய்வுக்கு வரீங்க. இந்த ஆள யாரு என்ன தகுதியில் வந்தாலே நான் கேட்கிறேன், அந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, வால்வோ பஸ் வால்வோ கம்பெனிக்காரங்க சொந்தம் அப்படின்ற கண்டுபிடிச்சு பேசியிருக்கானா, இவனை எப்படி அமைச்சர் ஆக்குறீங்க? ஆத்தாடி. அதுக்கு அடுத்து நாவல்பட்டு விஜய், அந்த விஜய் பேசுறதுல அதனால அமைச்சர் ஆக்கிட்டாங்க. அமைச்சர்ல எம்எல்ஏ எது, திருவெரும்பூர் எம்எல்ஏ. இதெல்லாம் கொண்டு வந்து எங்க தலையில கட்டி, விஜய் அநியாயம் தான் பாவி, திருவெரும்பூர் திருச்சி பகுதியெல்லாம் கேட்கிறேன், இந்த ஆளுக்கு என்னடா தகுதி இருக்குனால என்ன சொல்றான், திருச்சிக்கு வெளியிலே 7 லட்சம் டன் குப்பை இருக்குது. சரி, அந்த குப்பையை அள்ளுறதுக்கு தேவையெல்லாம் வந்து போயிருக்காங்க. சரி, அதை குப்பைகளை தரம் பிரிக்கிறதுல தரம் பிரிச்சு அதை பயோவேஸ்ட் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத, நமக்கு சிரமம், மக்களுக்கு சிரமம், மக்களுக்கு காசு வேஸ்ட், நாட்டுக்கு காசு வேஸ்ட். அப்புறம் என்னங்க தீர்வு வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் அப்படியே அள்ளி அந்த பக்கெட் மலைக்கு இடையில குவாரி தோண ஒரு பெரிய பல்ல இருக்கு, அதை கொட்டி நிரப்பிட்டா முடிஞ்சு போச்சு தீர்வு அப்படின்றியா? அது தீர்வு பேட்டி வேற கொடுக்குறாங்க, ஆணை வேற கொடுக்குறான். இது தீர்வாரா நான் கேட்கிறேன். ஆகவே எம்பிஏ ரீசைக்கிளிங் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஏகப்பட்ட ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கு. எல்லா பேரும் குப்பை என்பது குப்பையே அல்ல, அதை திரும்ப மறுசுழற்சி உங்களோட பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு அவ்வளவு ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கீங்க. இதான் ஆய்வு பார்த்தீங்களா? ஏதாவது குழியை பார்த்து மேடா தானே இருக்கு, தோண்டி குழிக்குள்ள அமைக்கிட்டா மேடு முடிஞ்சிருச்சு, குழியை முடிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு பேசவே செய்யா. எல்லாம் மீடியா தானே, 24/7 தந்தி டிவி, நீங்க தான் எனக்கு சொம்படிச்சு செய்றீங்க. இவனுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க, அங்கே அப்படி மைக் பாய விட்டு வச்சுக்கவேன் பேசுவானா நான் கேட்கிறேன். இதெல்லாம் பரவாயில்ல, இந்த ஆளு என்ன கேள்விக்கிட்ட பதில் சொல்றாங்க, உண்மையிலே இருக்குல்ல என்ன கேள்விக்கிட்ட பதில் சொல்றது இந்த ஆள் தான். ஆனா சம்பந்தம் தான் இல்லை. நேற்று கேட்கிறாங்க 15,000 அரசு ஊழியர்கள், அதாவது இவர் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்காரு, 15,000 பணியிடங்கள் நிரப்பாம இருக்கே, எப்ப சார் நிரப்புவீங்க? இது தேதியில் நிரப்புவோம், இப்ப நிரப்புறதா இருக்கும், நிதி நிலைமை என்னமா இருக்குது, இதுல இவ்வளவு பகுதிகள் நிரப்பும், இதெல்லாம் விடை. எப்படி ஆரம்பிச்சான்? கல்வி என்பது என்னவென்றால் கொடை, அதுல வந்து தியாகத்தோட மாணவர் வராங்க, தியாகத்தோட வேலை பார்த்துருக்காங்க. இல்ல சட்ட சிக்கல்கள் என்பது என்றால் ஒரு பக்கத்து இருக்குது, இன்னொரு பக்கத்து மனசிக்கல் ஒன்று இருக்குது. மனசிக்கலை கேட்டாங்க, அவன் பேசியிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க, நேரம் பேச முடியல போயிருக்காங்க. அதாவது என்னன்னு தெரியல, மோல ஒரு மனசிக்கல் சட்ட சிக்கல், ஆனா எங்களுக்கு சிக்கல் இல்லை, அவன் பேசியிருக்கான். கடைசி வரைக்கும் அந்த 15,000 போஸ்ட் எப்படி ஃபில் பண்ணி சொல்லவே இல்லை. நிதியில ஒதுக்கப்படுறதுல அதிகப்படியான பட்ஜெட் 50,000 கோடி இந்த துறை தான். மாணவர்கள் எதிர்க்கலாம் சூப்பர், இவன் படிச்ச டிகிரியே பொய், கடைசியா அவர் தெரியும். இவன் தாங்க ஆரம்பிச்சு விட்டவன், இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டவன். இவங்களுக்கு ஆஹா நம்மளும் போய் எல்லாரும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இவன் தாங்க. இவனுக்கு சில சொம்புகள் இருக்காங்க, இங்க கேட்கிறான், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. முறுக்கு இது மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கேன், அந்த தேதியில தான் மேனுஃபேக்சரிங் உனக்கு எப்படி தெரியும்? செத்துச்சு போ. அதாவது
எப்ப உற்பத்தி பண்ணு போட்டிருக்கீங்க, அந்த தேதியில தான் உற்பத்தி ஆகும். உனக்கு எப்படி தெரியும்? நாசமா போச்சு போ. இதுவாடா உன் வேலை? இந்து அறநிலையத்துறை வேலை என்ன? இந்து அறநிலையத்துறைக்கு கீழே கூடிய சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்குது. அதோட சொத்து விவரங்கள் என்ன? அவருடைய வருமானங்கள் முறையா வருதா? அந்த வருமானத்தை எவன் ஏமாத்துறான்? அந்த வருமானத்தை எஃபெக்டிவா அந்த கோவிலுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தப்படுதா? அந்த கோவிலோட முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கணும்? அங்கே பாத்ரூம் வசதி கூட சரியில்லாம இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி நன்கொடைகள் இருக்குல்ல, அந்த நன்கொடையாளர்களை எப்படி சேர்த்துக்கிறது? இதுல இந்து அறநிலையத்துறை மூலமா எப்படி சுற்றுலா வளங்களை கூட்டுறது? இங்குடைய இந்த கோவில், இந்த கோவிலை சரியா பராமரிக்கிற மூலமாக எப்படி வருமானத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிறது? இந்த மாதிரி 1008 உருப்படியாக விஷயம் இருக்குது. இவன் நேரா போய் லட்டை தூக்கி வச்சுட்டு, முறுக்கு தூக்கி வச்சுட்டு, இது எப்ப தயாரிச்சது, இது கோதுமையில தான் தயாரிச்சதா, கோதுமையில தான் தயாரிச்சுக்கிற ஆதாரம் இருக்கா, இந்த ஆள் தான் தயாரிச்சிருக்கிற ஆதாரம் இருக்கா, இவன் இஷ்டத்துக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்போம். அதோட ஒன்று சொன்னா பாருங்க, அது திக்குன்னு இருந்துச்சு. எல்லா தமிழ்நாடு முழுவதுடைய எல்லா கோவில்களையும் எங்களுடைய டிவிக்கு கட்சி செய்தவங்க போய் உடனடியாக ஆய்வுகள் பண்ணி செய்வாங்க. அப்போ அதிகாரிகள் இருக்கு, பேரல் கவர்மெண்ட் நாட்டை குழப்பி விட்டு போறாங்க. நீங்க நம்புங்க, நாட்டை குழப்பி நடுத்தளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே எங்க அம்மா சொல்ற, திரும்ப சொல்றேன், சின்ன பசங்களுடைய வெள்ளாம வீடு வந்து சேராது. அதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்புங்க, இதான் எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. மொத்த ஆட்சியுமே கோவாலை கொண்டு உட்கார வச்சு சர்க்கஸ் காட்டியிருக்காங்க. இதான் நிதர்சனமா உண்மை. நடக்கக்கூடிய பெரிய சர்க்கஸ். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இதெல்லாம் சிரிக்கிறதுக்காக சொல்லல, ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஊழல்வாதி உட்காந்து அவங்கள பிரச்சனை, ஊழல் திருத்த கூட முடியும். ஆனா கோமாளி வந்து உட்கார்ந்தா நிர்வாகம் மொத்தமும் காலி. ஹைதின்னு ஒரு தீவு இருந்துச்சு, அந்த தீவுக்கு 23 லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க அமெரிக்கா. உலக நாடுகள் முழுவதும் ஒரு பூகம்பம் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அந்த நாடே அழிஞ்சிருச்சு. ஆனா அந்த 23 லட்சம் கொடுக்க முடியல, ஒரு 3 லட்சம் கோடியே கொடுத்தாங்க. அது கொடுக்கறதுக்கு உலக நாடுகள் தயாரா இருக்குது. அப்ப கேட்டப்ப ஏங்க கொடுக்கலன்னு அப்ப சொன்னாங்க, ஊழலாம் கேட்டதுக்கு ஊழலாம் பிரச்சனை இல்லைங்க, ஊழல் கூட கொடுத்தா கூட ஒரு 20% அவங்க எடுத்துக்கிட்டா கூட 80% மக்களுக்கு போகும். ஆனா இங்க நிர்வாகமே இல்லைன்னா, நிர்வாகம் செய்யறதுக்கு ஆளே இல்லை, நிர்வாகியே இல்லை, ஒரு திறமையான நிர்வாகம் இல்லைன்னு வச்சுக்கவே, அதான பெரிய தலைவலி. கூமுட்டையை கொடுத்து நிர்வாகத்தை கையில் கொடுத்துருக்கீங்க. அது என்னன்னா இப்படி பேசிக்கிறது. இது தொழில்துறை அமைச்சர் இந்த ஆள் கொடுத்துட்டு, இந்த ஆள் டோபா கூட்டி டெல்லி போயிட்டாரு.